வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. ஊடக நண்பர், பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கேங்க. மூர்த்தி இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கேன். நான் சினிமாவை பார்த்தது மட்டும்தான் உண்டு, எப்போயோ ஒரு டைம் பார்த்தது தான் உண்டு. ஆனால் இப்போ நடிச்சிருக்கேன்னா அது என்னுடைய மாமா பொதுச் செயலாளர் அவர்களாலும் எனது அண்ணன் தலைவர் PR சிவசாமி ஐயா அவர்களாலும் தான் நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். நாங்கள் தருமபுரியில் இருக்கோம், ஒரு மாநாடு வேலையாக தருமபுரி போயிருந்தோம். அப்போ இந்த மாதிரி சுரேஷ் பாபு வந்து சொல்கிறாரு ஒரு படம் எடுக்கணும்னு, நாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாரு தலைவர். சரிங்க நான் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சும்மா வேடிக்கை பார்க்க தான் வந்தோம். வேடிக்கை பார்க்க வந்தவன் என்னை நடிக்க வச்சிட்டாரு. இந்த படத்தையே இந்த அளவுக்கு ப்ரொடியூசராக இல்லைனாலும் ப்ரொடியூசர் அளவுக்கு இருந்து இந்த படத்தை வெற்றிகரமாக எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா எங்கள் அண்ணன் PR சிவசாமி அவர்கள் தான். இந்த படம் வந்து வேற லெவலில் இருக்கும். நான் வந்து என்னுடைய கேரக்டர் பின்னாடி பாருங்க, கட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க, அது நான் தான். அதனால இந்த படம் பாருங்க, நல்லா சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக நான் வந்துட்டு முதல்ல இந்த மாதிரி ஒரு சினிமா மேடையில் வந்துட்டு நான் முதல்ல பேசுறதுக்கான முதல் வாய்ப்பு இதுதான், எனக்கு முதல் மேடை. அது என்னுடைய குருநாதர் கூட சொல்லலாம், நடராஜ் சார் வந்துட்டு என்னுடைய சினிமா குருநாதர்னு அவர் தான். ஸோ அவருக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக அதனுடைய படத்துடைய தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், நடிகை ஐயா சிங்கராஜ் ஐயா, இன்னும் இங்கே கூடியிருக்கிற சக துணை நடிகர்கள், எல்லா ஆர்டிஸ்டுக்குமே வந்துட்டு இந்த நேரத்தில் வந்துட்டு வணக்கத்தை தெரிவிச்சிருக்கிறேன். என் பேர் முத்து, நான் பாண்டிச்சேரியில் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு 3-4 இடங்களில் வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் பாபு அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு 3 நாள் வந்துட்டு இந்த படக்குழுவினோட நான் வந்து பயணிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு இயற்கையான சூழலில், குறிப்பாக சொல்ல போனால் இன்னைக்கு காலகட்டங்களில் இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்துட்டு எடுத்து சொல்லியிருக்காங்க. சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆன்மீகத்தை வந்துட்டு அருமையான முறையில் ஒரு பச்சையம்மனுடைய அம்மனை வந்து இன்னைக்கு வந்துட்டு உயர்த்தி பேசக்கூடிய அளவு உலகளாவிய அளவில் கொண்டு போயிட்டு ரீச் பண்ணி, இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. அந்த பேனரை பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து பச்சையம்மன், மேலே அண்ணாமலையார். இந்த ரெண்டுமே இதுவே வந்து இந்த படத்துக்கு வெற்றிக்கான ஒரு அறிகுறி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயற்கையான சூழல் எடுத்துக்காங்க. இந்த படம் வெற்றி பெறணும். நீங்கள் எல்லாரும் வந்து இந்த படத்துக்கு வந்துட்டு உறுதுணையாக இருந்து, அதாவது யூடியூபர்ஸு, மீடியா நண்பர்கள் அனைவருமே இந்த படத்தை வெற்றி பெற செய்யறதுக்கான உறுதுணையாக நீங்கள் எல்லாருமே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த படம் வெற்றி பெற தயாரிப்பாளர்கள் மற்றும் 2 கதாநாயகர்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், திரை சார்ந்த நடிகர் நடிகைகள் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இது என்னுடைய முதல் மேடை. எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் கொஞ்சம் வளர்னாலும் மன்னிச்சுக்குங்க. எனக்கு இந்த திரைப்படத்தில் பாடல் எழுத வாய்ப்பு அளித்த திரு வடிவேலன் சார், மக்கள் ராஜ்யம் கட்சி தலைவர் சிவசாமி சார், இந்த படத்தின் நடிகர், கதாநாயகன், இயக்குனர் திரு சுரேஷ் பாபு சார், எங்களுடைய மேலாளர் நன்னாரி வினோத் சார், நடிகர் சிங்கராஜ் சார், ஹீரோயினி மேம், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த இடத்த வாய்ப்பு கொடுத்த இவங்க எல்லாருக்கும் கரெக்டாக நான் வேலை பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து மகாலிங்கம் சார் தான் இந்த பாடலை பாடியிருக்காரு. அவர் வந்திருக்க போர்ஷன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அடுத்து இந்த திரைப்படத்தை அனைவரும் பார்த்து பெரிய அளவில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த அருமையான மாலைன்னு தான் சொல்லணும். மாலை ஆயிடுச்சு இல்லை, பிஎம்னாலே மாலை தானே. இல்லை பிஎம்னா மாலையா இல்லை காலையா, அதை மட்டும் சொல்லுங்க. சரி, இல்லை ஜஸ்ட் ஃபார் ஃபன். இந்த இனிய மதிய வேளையிலே வருகை புரிந்துள்ள
பத்திரிகை ஊடக நண்பர்கள், சமூக வலைத்தள நண்பர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள், திரைத்துறை சார்ந்த அத்தனை கலைஞர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டைட்டில் வெளியீட்டு விழாவிற்கு தயாரிப்பாளராக வந்து எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய டாக்டர் வடிவேலன் பிஜே ஐயா அவர்களை படக்குழு சார்பாக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இந்த திரைப்படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் எல்லாருடைய பேரையும் தனித்தனியாக சொல்ல முடியாது, எல்லாமே எங்கள் இதயத்தில் இருக்கீங்க. அதே மாதிரி எங்கள் படத்துக்கு தயாரிப்பு உதவி செய்த அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் கம் மேலாளர், இந்த படத்தில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இந்த படத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முடி வந்து ரொம்ப கருப்பாக இருந்தது. என் நண்பன் இயக்குனர் சுரேஷ் பாபு வந்து என்னுடைய முடியெல்லாம் வெள்ளையாக்கிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குறாங்க, என்ன சார் இப்படி ஆயிருக்கு அப்படின்ட்டு. இது வந்து என்னென்னா உழைப்பு தான், கடமை செய் பலனை எதிர்பாராதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உழைச்சோம். இது வந்து ஒரு சிம்பிளாக தான் இந்த படத்தை வந்து நாங்கள் ஆரம்பித்தோம் க்ரௌட் ஃபண்டிங்கில். ஆனால் இன்றைக்கி எங்களுடைய உழைப்பை பார்த்துட்டு ஐயா சிவசாமி ஐயாவும் வடிவேலன் பிஜே சாரும் எங்களுக்கு வந்து உதவிக்கரம் நீட்டி இந்த படத்தை வந்து எங்கேயோ கொண்டு வந்து இன்றைக்கி நிறுத்தியிருக்காங்க. இந்த படம் இன்னும் இது மட்டும் இல்லை, மாபெரும் வெற்றி திரைப்படமாக உருவாகும் என்பது எந்த ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் யூடியூப் சேனலில் வச்சுருக்கவங்களுக்கும், நம்ம கூல் சுரேஷ் சாருக்கும், தயாரிப்பு சார் எங்கள் அண்ணன், அவர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலனாக்கா இன்றைக்கி இந்த இடத்துல நான் இல்லை. என் நண்பர் சுரேஷ் பாபு என்னை நடிக்க வச்சு அழகு பார்த்தாரு. அதே சமயத்தில் எங்கள் தலைவர் இருக்கார், எங்கள் தலைவர் தான் எனக்கு ஊக்கம் கொடுத்து இன்றைக்கி இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு. யாரும் தப்பாக இருந்துக்கு வேணாம், இது எனக்கு ஃபஸ்ட்டு மேடை. ஏதாவது வார்த்தைகள் கொஞ்சம் திக்கிச்சுன்னா எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என் லைஃப்பில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் மேடையில் பேசுகிறேன். இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. மக்களாக நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். என் நண்பர் சுரேஷ் பாபுவும் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நான் இதோட முடிச்சிருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அடுத்ததாக அனைவருக்கும் வணக்கம். இந்த விகேவி பிக்சர்ஸ் சார்பாக இந்த விழா இங்கு எடுக்கப்பட்டு வருகிறது. இவருடைய உழைப்பெல்லாம் வந்து நான் நேராகவே பார்த்துருக்கேன். திருவண்ணாமலைக்கு ஷூட் போகும்போது சுரேஷ் சார் ஆகட்டும், அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து கடினமான உழைப்பு. ப்ரொடியூசர் இருக்காங்க, ப்ரொடியூசருக்கு வந்து நம்ம நல்ல பேரை எடுத்து கொடுக்கணும், படம் நல்ல லெவலுக்கு வரணும். அவங்க நம்மளை நம்பி படம் போட்டு படம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு நமக்கு தகுந்த லாபத்தை ஏற்படுத்தி தரணுன்ற நோக்கம் நிறையாவே சுரேஷ்ட. அவர் எடுக்கிற ஒவ்வொரு எஃபர்ட்டையும் நான் பார்ப்பேன். டான்ஸ் மூமெண்ட் சொல்லிக் கொடுப்பார் ராபர்ட் சார், 2 டேக்கில் ஓகே ஆகிடும். ஆனால் சுரேஷ் சார்ல இல்லை நான் திருப்பி பண்ணுறேன்னு பண்ணுவார். அதனால் நான் பார்க்கும்போது ரியலி இஸ் வெரி கிரேட். அப்புறம் இவர் சதீஷ்குமார், நான் வந்து எங்கள் ஸ்பாட்டில் இல்லை, நீங்கள் இருந்தால் கூட சதீஷ் வந்து ஓப்பனாக சொன்னார், எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மேடை, நான் பேச வராதுன்னு அழகாக பேசி முடித்தார். ப்ரொடியூசரு சார் ஆகட்டும், வடிவேல் சார், நான் வந்து அங்கே போய் ஒரு 6 நாள் ஷூட்டில் இருந்தேன். இந்த 4 நாள் நான் சாப்பிடவே இல்லை. நான் ஷூட் முடியும் வெளியே போய் சாப்பிட்ருவேன். சார் என்னை பாப்பார் சிரிப்பார், ரூமுக்கு போயிடுவேன். பட் கடைசி நாள் என்ன பண்ணார் தெரியல வடிவேல் சார், என் கூட இந்த அசிஸ்டண்ட்டு டிரைவர் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டு தான் போகணுன்னு நாட்டுக்கோழி, களி, தோசை, முட்டை சாப்பிட வச்சு எங்களை அழகு பார்த்து அனுப்பின ப்ரொடியூசர் அவர். சீரியஸாக சொல்கிறேன், இட்ஸ் வெரி நைஸ். அன்புக்கு பாத்திரமானவர் அவர். அதாவது ஆணவமாக பேசுகிறலாம் அவர் கீழே தலை குனிய மாட்டார். அன்பால் அவர் எது வேணாலும் செய்யலாம், அன்பான மனிதர். அதேமாதிரி சாரு இந்த இவர் வடிவேல் அண்ணன் ஸ்பாட்லேயே அங்கே லஞ்சு மத்தியானம் ரெடி பண்ணுவாங்க, அங்கே நின்றுடுவார்.
அவர் வந்து பார்த்தா அதாவது 3 o'clock ஷூட் போயிட்டே இருக்கும், தூங்கவே மாட்டார். அங்கேயே நின்றுட்டு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா எல்லோரும் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கேரவனில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே அது ரொம்ப முக்கியம். நடிக்க வந்தாங்க, பணம் கொடுத்தோம், ஏதோ இல்லாமல் ரொம்ப கேர் பண்ணி இவங்களெல்லாம் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்பார். மேனேஜர் வினோத் ஒரு வாட்டி போய் கேட்பார், சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு. எனக்கு பார்சல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு வினோத் சார், ஓடி போய் எங்கேயோ போய் நைட்டில் 1:30க்கு. இதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. மேலும் வந்து இந்த படம் வந்து உண்மையாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், சிறந்த வெற்றியை அடையும். கண்டிப்பாக சிறந்த லெவலுக்கு போகும், நல்ல நல்ல ரீச் ஆகும். நீங்கள் தான் பாருங்கள், நான் சொல்கிறேன், உழைப்பு உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னுவாங்க. அதே மாதிரி எல்லாரையும் உழைப்பு நிறையாவே இருக்குது, நிறையா யாருமே அசர மாட்டாங்க, அந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க. ஸோ இதில் நடித்த எல்லா நடிகருக்கும், இயக்குனர், கேமராமேன், அசிஸ்டண்ட், ப்ரொடியூசர்ஸ், ஹீரோஸ், ஹீரோயின் எல்லாருக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, என்னுடைய நண்பர் நன்னாரி வினோத், சுரேஷ் பாபு 2 பேரும் ஒரு 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 3-4 மாதத்துக்கு முன்னே வந்தாங்க. வந்துட்டு சார் ஒரு படம் பண்ண போகிறான், நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னாரு. என்னால் எந்த உதவி இப்போ பண்ண முடியாது, பண்ணல. இல்லை ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணுங்கள் சார், நாங்கள் சின்னதாக தான் எடுக்கிறோம் அப்படின்னாங்க. சரிப்பா உங்களுக்காக நான் நட்புக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா அவங்க என்கிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் படத்தை எடுத்து முடிச்சிடும். அப்படி 10 நாளில் எப்படி எடுப்பீங்க படத்தை, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னா. அப்புறமா பார்த்தா திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ வந்தாலும் ஒரு தலைவர் வந்தார் உள்ள. பார்த்தா அவர் பிரம்மாண்டமாக பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. காலையில் பார்த்தா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட்டு வந்து நிறுத்துறாரு. என்ன பண்ண, நான் வந்தேன் சார், படம் பார்க்க வந்தேன், பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் கதை வந்து அருமையான கதை. பார்த்தா அவருக்கு நைட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். காலையில் பார்த்தா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நிற்பாங்க. எப்படி சார் நீங்கள் மட்டும் ஆர்டிஸ்ட்டை பிடிக்கிறீங்கன்னா, தெரில சார், நாங்கள் கூட்டு வந்தது பேசி கரெக்ட் பண்ணி கூட்டு வந்துட்டேன் சார் அப்படின்னுவார். அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்துக்கு 2 பேர் திடீர்னு வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. நான் இவங்களை உண்மையிலே வந்து எப்படி இவங்க வந்து எடுப்பாங்களான்னு ஒரு டவுட்டில் தான் இருந்தேன். ஆனால் பார்த்தா அவர் சார், வடிவேல் சார், இவங்க 2 பேர் வந்த பின்னாடி அந்த படமே ஒரு பிரம்மாண்டமாகி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 60 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு கேரவனு 5 கேரவன் வருது, ஒரு பெரிய சாங்கு, ஒரு பெரிய ஒரு சிங்கரை வச்சு பிரம்மாண்டம். எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு, இந்த பசங்களாம் அப்படி பண்ணாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக நல்ல கதை. உண்மையிலே சொன்னால் சுரேஷ் பாபு நல்ல ஒரு கதை. இதெல்லாம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணால் வேறு லெவலில் கண்டிப்பாக வந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல கதையை பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு கான்செப்ட், இது வரைக்கும் யாருமே சொல்லலை. அப்படி ஒரு படத்தை நல்ல ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி இன்றைக்கி இந்த நிலைமை கொண்டு வந்துருக்காங்க. இந்த படம் சிறப்பாக நல்ல முறையில் மிகப்பெரிய வெற்றி அடையணும் வாழ்த்துக்கிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கின்ற அனைத்து சிறப்பாளர்களுக்கும் மற்றும் ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் முதல் கண் வணக்கம். முக்கியமாக என்னுடைய ப்ரொடியூசர், இந்த படத்தோட ப்ரொடியூசர் வடிவேல் அண்ணன், சிவசாமி அண்ணன், இயக்குனர் சுரேஷ் பாபு. அதாவது இந்த போட்டி உலகத்தில் மிக முக்கியமாக சினிமா எடுக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுலேயும் இந்த மாதிரி இயக்குனர் தனி மனித ஒழுக்கம், தனி மனிதனுடைய ஒழுக்கத்தோட நேர்மையாக உண்மையான உழைப்பு, கடின உழைப்பு இல்லை, உண்மையான உழைப்போட அவருடைய வேலை செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க, என்னால் முடிஞ்சதை நடிச்சிருக்கோம், அது ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தது. இந்த படத்தை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க, இன்னும் நானும் படம் பார்க்கல. இந்த படத்தை பற்றி சொல்லும்போது அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா எல்லாருடைய வார்த்தையும் பாசிட்டிவ் எனர்ஜியோடு சொன்னாங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. அது அந்த எடிட்டர்லேருந்து மியூசிக்கு சந்தோஷ் சார்லேருந்து எல்லாருமே சொல்லும்போது, அதாவது இந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடையும்னு சொல்லிட்டு கடவுளே நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண. அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது என்னை ஒரு ஃபைட்டுக்கு தான் கூப்பிட்டார் சுரேஷ் பாபு சார். அவருக்கு சதீஷ் சார் தான், அவர் பார்த்துருப்பீங்க. ஃபைட்டு என்னன்னு நான் சொல்லக்கூடாது, என்னை பற்றி அவர் பேசியிருக்கணும், அவர் பண்ணியிருக்கார். ஃபைட்டை பாருங்கள். ஒரு ஃபைட்டை பார்த்துட்டு தான் அவர் பிடிச்சி சொன்னார், இல்லை மாஸ்டர் நீங்கள் அடுத்த ஃபைட்டு பண்ணுங்கன்னாரு. ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா நான் இப்போ தான் வளர்ந்து வரேன். 25 வருஷம் கஷ்டப்பட்டு 200 காரு நான் தான் அந்த ஃபைட்டை பண்ணானே எனக்கே தெரியும். 200 காரு ஒடி மாஸ்டர் நீட்டார் புடிசார். எனக்கு புரியல, போன ஃபைட்டு தெறிக்க விட்டுறீங்க. இந்த பிளாஸ்ட் படம் வந்துருங்களே, அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவர்கிட்ட வேண்டியிருக்கேன். 200 காரு
எல்லாம் கண்ணாடி அடித்து உடைக்க மாஸ்டர், கவலையே படாதீங்கன்னு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஃபைட்டை நீங்கள் மீடியாக்கள் பொதுமக்கள் தான் ஃபைட்டு எப்படின்னு சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. எல்லாம் சொல்லுவாங்க தான் புள்ள எல்லாம் நல்லா இருக்குன்னு. இந்த ஃபைட்டை பாருங்கள் மீடியா நண்பர்களே, உங்களை தான் சொல்கிறேன். மெயினாக நீங்கள் மனசு வச்சா தான் இங்கே இருக்க கலைஞர் தான் வெளியே வர முடியும். அந்த ஃபைட்டை இப்போ வேண்டாம், படம் ரிலீஸ் ஆகணும் என்னை பற்றி நீங்கள் சொன்னால் போதும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கேன். 25 வருஷம் கழிச்சு சிஎம் கூட 3 படம் பண்ணியிருக்கேன், அவர் கூட இருந்திருக்கேன், அஜித்துகள் எல்லாரையும் பண்ணியிருக்கேன். பல பிரச்சனைகளை போயிட்டு என்னத்தை சொல்கிறது, படாத பாடுபட்டு ஆட்டோ ஓட்டினேன். ஏன் ரிச்சா தான் ஓட்டலன்னு வைங்களேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு ரீஎன்ட்ரி கொடுத்து இன்றைக்கி வந்து நான் வந்திருக்கேன்னா என்னோட குருநாதர் இந்த ஃபைட் மாஸ்டர் கடவுள் ஆர்கே அன்பு செல்வத்து தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி வந்து படத்தை பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா நானே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸாக கொடுத்தது வந்து சுரேஷ் பாபு. நல்ல மனிதர், நல்ல உழைப்பாளி, யாருக்கிட்டே ஒரு கோவப்பட மாட்டார். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டு சொல்லணுன்னா உடனே சிவசாமி அண்ணே நீங்கள் தான் சொல்லணும், மீசராஜ் அண்ணே நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், தீபா அண்ணா நீங்கள் தான் சொல்லணும். இப்போ சொன்னார் பாருங்க அந்த நடராஜ் சார் சொன்னாருங்க ஆர்டிஸ்ட் எப்படின்னு, அது அண்ணா நீங்கள் தான் சொல்லணும். அதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நைட் வந்துடுவார் அண்ணா நீங்கள். இவர் நடிக்க வேண்டிய சீன் தான் அந்த மீசராஜன்றவர் நடித்தார். தீபாக்கா, பென்சிமன், பிர்லா போஸ், நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன எனக்கு ஒரு வருத்தம்னா நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறாங்க. அருமை நண்பன், நல்லா ஒரு கூல் சுரேஷ் எவ்வளோ பெரிய இதுங்க. எப்பப்பா படத்தை முடிச்சுட்டு தப்பாக நினைக்காதீங்க சார், நிறைய பேர் வந்து ப்ரொமோக்கு அவரை கூப்பிட்றாங்க. அது ரொம்ப மனவேதனையாக இருக்குது எனக்கு. என்ன இது, இந்த படத்தில் வந்து லாஸ்ட்டாக தான் போனோம், முடிஞ்சு போச்சு. இல்லைனா கூல் சுரேஷை கூப்பிட்டுருப்பாங்க. நான் சொன்னேன் அண்ணே படம் முடிஞ்சு போச்சு சார், அவரே சொல்லிட்டார். இல்லைனா கூல் சுரேஷை கூப்பிடு, ப்ரொமோஷனுக்காக அவரை கூப்பிடுங்க. நான் சொன்னேன் தயவு செய்து ப்ரொமோஷனுக்காக அவர் கூப்பிடுங்க, இல்லைனா நான் கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டேன். படம் தயாரிப்பாளர்கள் பண்ணுங்க வேணான்னு சொல்ல, தயவு செய்து ஒரு கூல் சுரேஷ் சார் ஒரு நல்ல ஒரு அவர் ஃபைட் பண்ணியிருக்காரு. என் கூட வந்து விசாரணை கைது ஒரு படத்தில் ஃபைட் பண்ணியிருக்காரு. அருமையான ஃபைட்டு, என்ன ஒரு சைக்கோவாக பண்ணியிருப்பார். அவ்வளோ ஒரு இது. தயவுசெய்து இந்த மீடியா நண்பர்களை கொஞ்சம் போடுங்க. டைரக்டரை பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷை போடுங்க. நீங்கள் கொடுக்குற பணம் ரிட்டர்னே வந்துடும். அந்த அளவுக்கு ப்ரொமோ பண்ணுவார், செய்வார். ஆமாம், அதாவது கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக எங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அது மீடியா நீங்கள் மனசு வச்சா தான் எங்களை திரும்பி பார்க்கும். வளர்ந்தவங்களே வளர்ந்தா எப்படி சார், எங்களை கொஞ்சம் தூக்கி விடுங்க சார். இல்லை படம் வந்தால் எங்களை கண்டிப்பாக தூக்கும், பிரபஞ்சம் வேலை செய்யும். அதனால் கூல் சுரேஷை கொஞ்சம் பாருங்கள் சார். இந்த ப்ரொமோஷன் பண்ணி கூப்பிட்டுங்கிறீங்களா கண்டி படத்தில் வந்து ஒரு எவ்வளோ ஒரு அவர் 2 நாளாக அவர் என் கூட இருந்தார், ஃபைட் பண்ணார், சலிக்கவே இல்லை. ஓகே மாஸ்டர், ஓகே மாஸ்டர், தண்ணி தான் கொடுத்தோம். ஆமாம் அது ரெடியாக இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக ரெடியாக இருக்குது. கூல் சுரேஷ் சாருக்கு எழுதி வச்சாச்சு, ரெடியாக இருக்கு. ஏன் சார் நம்ம சொன்னோம், அது சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். மற்றவங்க கொடுக்கட்டும் சார், நம்ம கொடுப்போம் சார், நம்ம வீட்டு பிள்ளைக்கு. ரொம்ப ஓவராக பேசுகிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப நன்றி சார், வச்சிடறேன் சார். இப்போ யாருப்பா பேசுகிறேன் போத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு கூல் சுரேஷ். வாங்க நீங்களும் வாங்க, போங்க போங்க போங்க. ரெண்டு பேர் சார், நீங்கள் 2 பேர் போடுங்க, 2 பேர் போடுங்க. பொன்னாடைய போத்தி மறைக்கிறாரு. போட்டிங்களா? சோனியா நல்லா இருக்கீங்களா? இவங்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். இன்ஸ்பெக்டர் சூர்யா அந்த படத்தில் நல்லா குறுக்க போப்பா, குறுக்க போ. இன்ஸ்பெக்டர் சூர்யா அந்த படத்தில் கதையின் நாயகியாக சோனியா அவர்கள் நடிச்சிருக்காங்க. இதை கொடுத்துருங்க, இதை கொடுத்துருங்க. சோனியா அவர்கள் நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே உங்களுக்கு 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கீங்க. ஒரு நிகழ்ச்சினாக்க உடனே முன்னாடியே வந்துடக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக தான் வரணும், அப்போ தான் மாசு. புரியுதுங்களா? சில ஆடியோ நிகழ்ச்சிகளுக்கு போகவே கூடாது, புரியுதா? வீட்டிலே இருந்தாலும்
ஜப்பானில் ஜாக்கி ஜான் கூட ஷூட்டிங்கு, மலேசியாவில் மைக்கேல் ஜாக்சன் கூட மீட்டிங்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதெல்லாம் பண்ணாதான் பெரிய ஹீரோயின் ஆக முடியும். நான் சும்மா கிண்டலுக்காக சொல்லல, வருத்தப்பட்டு சொல்கிறேன். கூல் சுரேஷ் அப்படின்னு கூப்பிட்டா டக்குன்னு வந்து நிற்பேன். அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன். தட்டுங்க தட்டுங்க. நன்றி. சூர்யா, இந்த படத்தில் இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்தில் சோனியா அவர்கள் நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா, காதலில் நீ எந்த வகை கூறு. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். ப்ளீஸ் டேக் யுவர் சீட். உட்கார உட்கார. கொள்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். விகேவி பிக்சர்ஸில் இந்த படம் வந்து என்ன ஃபஸ்ட்டு படம். சுரேஷ் பாபு அண்ணனும் சதீஷ் அண்ணனும் ஃபஸ்ட்டு வந்தாங்க. வந்து இந்த மாதிரி மூவி பண்ணணும், ரொம்ப ஸ்மால் பட்ஜெட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் வந்து வடிவேலன் சாரும் சிவசாமி சாரும் உள்ளே வந்ததுக்கப்புறம் இது நல்லா பெரிய பட்ஜெட்டாக மாறிடுச்சு. எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. சாங் வந்து நல்ல சிங்கர் போகலான்னு சொன்னாங்க, லைவ் போகலான்னு சொன்னேன், எல்லாத்துக்கும் நல்லா மிக்சிங் போகலான்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் எனக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க, ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிங்கர்ஸ் வந்து சொல்லணுன்னா மகாலிங் அண்ணன் ஒரு சாங் பாடியிருக்காரு, நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் நிதிஷ்குமார்னு நம்ம தம்பி ஒருத்தர் பாடியிருக்காரு, அது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. என்னோடய ப்ரோக்ராமர் விக்னேஷ் இருக்கார் இங்கே, அவர் நல்லா என் கூட அசிஸ்டண்ட் வந்திருக்காரு. பூவரசன் அவர் இருக்காருங்க, அவர் லிரிசிஸ்ட்டு, அந்த சாங்க்கு அவர் எழுதியிருக்காரு. எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் போயிட்டுருக்கு, சீக்கிரம். இன்று மட்டும் இல்லை சுரேஷ், என்றைக்குமே வந்து என்னுடைய உயிர் உள்ள வரைக்கும் உங்களுடைய உயிர் உள்ள வரைக்கும் நம்ம 2 பேருமே சேர்ந்து தான் இருப்போம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம கூட இணைந்து இருக்கிறவங்க ராஜேஷ் இருக்கிறாரு, இப்போ எம் சதீஷ்குமார் சார், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் இன்னும் எங்கள் கூட தொடர்ந்து பயணிப்பாங்க. அவங்கள்ட்டையும் சில சின்ன சின்ன பழக்கம், அதாவது டீ காஃபி அந்த மாதிரி குடிக்கிற கெட்ட பழக்கம் இருக்குது. நாங்கள் பெருசாக இல்லை, அதையும் வந்து அவங்கள கூட சொல்லி நம்ம திருத்திடுவோம். மாற்றம் என்றைக்குமே மாறாதது, அதை தான் நான் நம்புவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக நம்ம இடத்துல பேச வரவர் எளிமையான மனிதர். அரசியல் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தில் அவர் வந்து அரசியல்வாதியாக நான் பார்க்கல, ஒரு சமூக சேவகராக தான் பார்க்குறேன். ஏன்னா உதவி என்று கேட்டு அரசியல்வாதிங்க மட்டும்தான் வருவாங்க இல்லை, எந்த ஒரு பல உதவிகளை அவர் செஞ்சுருக்கிறாரு. அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு, எண்ண முடியாத அளவுக்கு எண்ணிக்கையாக அவர் செஞ்சிட்ருக்கிற மனிதர். அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் நான் ரொம்ப நினச்சது, அதாவது நான் உங்கள்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சது என்னன்னா, அவர்கிட்டையுமே இதை சொல்லணும்னு நினச்சிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. இப்போ படம் எடுக்கும் போதோ இல்லை வேறு யாருன்னா ஒரு சில டிஸ்டர்ப் பண்ணும்போதோ கோவங்கள் வரும். ஆனால் அவர் எப்பயுமே கோவப்பட்டு சத்தமாக பேசி, நான் என்னுடைய இத்தனை வருஷ கேரியரில் இப்படி ஒரு நபரை நான் பார்த்ததே இல்லை. அதுலேயும் எங்கள் படத்தில் அவர் கமிட் ஆகிட்ட பிறகு, சாரி எங்கள் படம் இல்லை, நம்மளுடைய படத்தில் கமிட் ஆகிட்ட பிறகு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கார். நானே ரொம்ப டென்ஷன் ஆகுவேன், அவர் அவ்வளோ கூலாக இருப்பார். ஸோ அது வந்து அவர்கிட்ட வந்து நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கணும், அவர் நிறைய விஷயங்கள் லேர்னிங் பண்ணணும்னு சொல்லி விரும்புகிறேன். நமக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிற, எல்லாருக்கும் வழிகாட்டுதலாக இருக்கிற எங்களின் தயாரிப்பாளர், இணை தயாரிப்பாளர் ஐயா சிவசாமி ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வருக வருக வருக. அனைவருக்கும் எனது பணிவான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படம் தயாராகுவதற்கு எவ்வளவு கடினம், எவ்வளவு உழைப்பு என்பதை, அதாவது இயக்குனர் மற்றும் மேனேஜர், இதில் நடித்த நடிகர்கள், ப்ரொடியூசர், இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ தெரியல. கண்கூடாக நான் பார்த்த விஷயங்கள், கண்கூடாக நான் களத்திலே நின்று பார்த்த விஷயங்கள் நிறைய. ஏன்னா இந்த படத்தை எடுக்கிறதுக்கு பட்ட கஷ்டத்தை வச்சு 4 திரைப்படங்கள் எடுக்கலாம். 4 திரைப்படங்கள் எடுத்தால் கூட அதுக்கப்புறம் கண்டினியூட்டி தேவைப்படும், அந்த அளவுக்கு கஷ்டங்கள் பட்டிருக்காங்க. படத்தினுடைய ஃபர்ஸ்ட் பேரே வந்து கீழே சப்டைட்டிலாக இருக்கிற பேச்சுலர் பார்ட்டி. அந்த படம் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா
இந்த படம் எடுக்கணுங்கிற ஒரு லட்சிய வெறியோட ஒரு 4 நண்பர்கள் வந்து எங்கள்கிட்ட பேசினாங்க. பேசும்போது எங்களுக்கு சினிமா ஐடியா இல்லை, எங்களுக்கு சினிமாவுக்கு ரொம்ப தூரம், எங்களுக்கு ஒன்றும் அதில் இல்லை, உங்களுக்கு எதோ நாங்கள் சின்னதாக சப்போர்ட் பண்ணுற சொல்லி ஒரு 2 லட்ச ரூபா ஒரு கேமராவுக்கு சப்போர்ட் பண்ணுற சொல்லி அந்த உத்தரவாதம் மட்டும்தான் கொடுத்தோம். அப்போ பூஜை போடுறதுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ பூஜை போடுறதுக்கு போகும்போது அந்த இடத்துல அன்னைக்கே நாங்கள் வந்து தயாரிப்புக்கு உண்டான வேலையை ஆரம்பிச்சோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் சாப்பிட்டு கோயில், அதுவும் அண்ணாமலையார் கோயில் வாசலில் ஒரு கடையில் சாப்பிட்டு எல்லாம் வெளியில் வரதுக்குள்ளே எங்களுடைய தயாரிப்பாளர் என்னுடைய மாப்பிள்ளை உடனே எவ்வளோ பில் ஆச்சுன்னு சொல்லி அவர் வாங்கி அந்த பில்லை செட் பண்ணுறாரு. அப்போ வந்து அந்த அண்ணாமலையார் எழுதி வைத்திருப்பாரோ தெரியல, திருவண்ணாமலை மாவட்ட மண்ணில் பிறந்த ஒருவரால் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் எடுக்கக்கூடிய திரைப்படம், இந்த படம் உருவாக வேண்டும். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் இதில் வந்து இந்த படத்தில் வந்த கதை, ஏன்னா இந்த கதை எழுதும்போது என்ன நினைச்சு எழுதுனாங்களோ தெரியல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40% உண்மை கதை, 40% உண்மை கதை. ஏன்னா நான் இந்த படத்தினுடைய பிரிவு பார்த்ததே ஒரு, அதாவது இன்னைக்கு பார்ப்பேன், திருப்பி சாயந்தரம் பார்ப்பேன், நாளைக்கு பார்ப்பேன், கிட்டத்தட்ட 10 ட்ரிப் பார்த்துட்டேன், போர் அடிக்காமல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக அது சில வேலைகள்லாம் பண்ணி அதில் இதெல்லாம் வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி அது மாற்றி வச்சுருக்காங்க. அதே போல் இந்த படம் உருவாவதற்கு 2 லட்ச ரூபா வச்சு பண்ண முடியுமா? தெரியாது. அப்போ உள்ளே வந்த பிறகு தான், நான் வேடிக்கை வைக்க வந்த பிறகு தான், அதாவது இந்த தம்பி ஜெயராமன் போலீஸ் கேரக்டர் அவர் எடுத்து அந்த நுழைக்க விட்டு அவர் நடிக்கும்போது என்ன நான் நடிக்கிறது சரியாக இருக்கணும்னு வானான்னு கூப்பிடுவார். பார்க்கும்போது அந்த இடத்துல பட்ட வேதனைகளை நான் பார்த்தேன், பட்ட கஷ்டங்களை நான் பார்த்தேன். அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் இந்த ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய இடத்துல இவர்களை உயர்த்துவதற்காக ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தி வருகிறோம். ஆனால் இதுவும் ஒரு கஷ்டம்தான் என்று என்னுடைய மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன். என்ன மாமா, சினிமாவுக்கு நம்மளுக்கு ரொம்ப தூரமாச்சு, எப்படி மாமான்னாரு. அப்புறம் சொன்ன கதையை சொன்னோம். சரி மாமா பண்ணலான்னாரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நடராஜ் சார் எல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தோடு தங்கு விடுதி இருக்கு. அதில் வந்து கணக்கு வழக்கு பார்த்தா எங்கே போகும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதில் அந்த பசங்க வளரட்டும்னு சொல்லி அதாவது பெரிய மனசுத்தன்மை கொடுத்தும் மற்ற சில உதவிகளும் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இப்போ தேவேந்திர சாரு, சேட்டு சாரு இவங்கெல்லாம் வந்து அன்னைக்கு கிரவுட் பண்ணா கொஞ்சம் கொடுத்து, இன்னும் அதாவது நம்ம நன்னாரி வினோத் மூலமா நிறைய பேர் இதில் நடித்தவங்களும் சரி கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி சாப்பாடு வேணும் இல்லையா, அந்த பாப்பா வந்திருக்காங்க பாருங்க, இந்த சதீஷோட மனைவி, அவங்களோட உடம்ப பாருங்க, அத்தனை பேர்த்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்க சமைச்சு அந்த சாப்பாடை வந்து கொடுக்கணும், வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்கணும். அந்த சாப்பாடு சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க உடல்நல சதியில் உடல்நல பாதிப்பு, அந்த நேரத்திலையும் சமைச்சு கொடுத்து அதெல்லாம் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த வீட்டில் நான் வேடிக்கை பார்க்கும்போது ஒரு நேரம் சாப்பிட போகிறேன். அப்போ அந்த அவங்க சமைச்ச சாப்பாடை நான் என் கையால் சாப்பிட்ருக்கேன். அது அவங்களுடைய கஷ்டங்களை பார்த்துருக்கேன், அந்த இடத்துல வேதனைகளை பார்த்துருக்கேன். அந்த வேதனைகள் எல்லாத்தையும் உருவாக்கி தான் இந்த பிரபஞ்சம், அதாவது என்னுடைய மாப்பிள்ளை என்னன்னா ஒரு கொடி ஒரு கம்பத்தில் பறக்குது. அந்த கொடி பறப்பதற்கு என்ன அவசியம்? அந்த கொடி பறக்கணும். அந்த கொடிகள் தான் இந்த படத்தில் நடித்திருக்கிற கதாநாயகன், இயக்குநர்கள், மியூசிக் டைரக்டர் இவங்கெல்லாம். அந்த கொடி வீசி பறக்கிறதுக்கு அவங்க பறக்கணும்னா காற்று அதிகமாக அடிக்கணும். ஆனால் அந்த கொடியை ஏற்றி விடுற கம்பமாகவும் அந்த நூலாகவும் என்னுடைய மாப்பிள்ளை என்னுடைய வார்த்தையை கேட்டு இந்த இடத்துல இந்த படத்தை தயாரிக்க வந்தார். அப்ப எதுக்கு காசுன்னு கேட்க மாட்டாரு, மாப்பிள்ளை பணம் வேணும் எதுக்குன்னு கேட்க மாட்டார், எவ்வளவு வேணும் பாரு, என்கிட்ட இன்னைக்கு இருக்கு, இல்லை நாளைக்கு வந்து வாங்கிக்க, இந்த வார்த்தை தான் வருமே தவிர வேற எது வராது. ஏன்னா இதுல எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்குங்கிறது அவருக்கு தெரியாது, கேட்கும் போதெல்லாம் கொடுத்தாரு. ஆனா இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணிருக்கு, இந்த படத்தை வந்து ஒரு அழகா ஒரு பிரம்மாண்டமா இந்த அதாவது இந்த பார்த்தீங்கன்னா இந்த பேனரே தெரியும், என்னடா ஒரு செலவு வச்சிருக்காரு, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வச்சிருக்காரு. இதுல என்ன வேணும், விவசாயம் வேணுமா, விவசாயம் இருக்கு, போதை பழக்கத்தை ஒழிக்கிற போதை பழக்கம் வேணுமா, போதை பழக்கம் இருக்கு. ஒரு இளைஞர்கள் எப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் இதுதான் நடக்கும் என்பது இந்த கதை சொல்லுது. இளைஞர்களை மாற்றி திருத்துவதற்காக நான் சொன்னார், டைரக்டர் சொன்னார், நான் ஒரு கிணறு வெட்டக்கூடிய சமுதாயத்தில் பிறந்து இந்த அளவுக்கு நான் வளர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். உண்மையால் அதுதான் அதான் விவசாயிகளின் முதுகு எலும்பு,
அதாவது விவசாயத்தை கட்டி காப்பது, அது இன்றைக்கு பிளாட், அதாவது ரியல் எஸ்டேட் மூலமாக அழித்து வருகிறார்கள். அதை அழிக்கக்கூடாது என்பதற்கான கதை இதில் இருக்கிறது. அது எப்படி அழிக்கப்படுகிறது, எப்படி இருக்கிறது, அது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது. ஆன்மீக கதை இதில் இருக்கு. அதாவது சண்டை பயிற்சி, அந்த சண்டை பயிற்சியை பார்க்கும்போது சர்வீஸ் சண்டைக்கு தான் நான் அந்த இதில் வந்து நான் அவருடைய, அதாவது அவர் போறார் இல்லையா, அந்த இடத்துல அவருக்கு எதிராக ஒரு வில்லன் கேரக்டர்ல நான் இருக்க வேண்டிய இடத்துல அந்த இடத்துல மீசராஜேந்திரன் அவர்களை கொண்டு வந்து வச்சோம். அந்த இடத்துல மீசராஜேந்திரன் அவர்களை கொண்டு வந்து வச்சோம். ஏன்னா அந்த இடத்துல வைக்கும்போது ஃபைட்னா பார்த்தீங்கன்னா அருமையான ஃபைட். ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க. அப்புறம் இன்னும் என்ன சொன்னேன், இந்த மாதிரி போலீஸ் ஸ்டோரி வருது, இதெல்லாம் சண்டை வேணும்ட்டு கிரெயின் வச்சு, அந்த கிரெயினுக்கெல்லாம் நம்ம தேவேந்திர ஐயா 2-3 நாள் அந்த கிரெயின் அங்கேயே நிறுத்திருந்தாரு. கிரெயின்லாம் வச்சு அந்த ஃபைட், அதை பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன பட்ஜெட், சின்ன படம் சொன்னார் டேரக்டர். எனக்கு கோவம் வந்துச்சு, நெசமா கீழே கேட்கும்போது இதோட கிரேன் இத்தனை வச்சோம், கேரவன் இத்தனை வச்சோம், இத்தனை ஆர்டிஸ்ட் போட்டுருக்கலாம், இவ்வளவு இது பண்ணணும். ஒன்றும் இல்லைங்க, நிறைய சினிமா படத்தில் என்ன பண்ணுவாங்க, தேங்காய் பொம்மை இருக்கும், அந்த இடத்துல ஜூஸ் கடை வந்து பொம்மையா இருக்கும், பூ கடை பொம்மையா இருக்கும். அங்க வைக்கிற பொருளை வந்து யாரும் தொட முடியாது. எங்களுடைய தயாரிப்பாளர் என்ன திரும்பி செஞ்சாரு, இந்த இடத்துல நடிக்கக்கூடிய அத்தனை பேர் வந்து எள்ளி கடையில் குடிச்சுக்கலாம். எள்ளி வந்து சொந்த மரத்துல இருந்து வெட்டி போட்டாரு. கரும்பு ஜூஸ் வந்து அந்த இடத்துல கரும்பு சொந்த தோட்டத்திலிருந்து வெட்டி போட்டு கரும்பு ஜூஸ் போட்டு வரவங்களுக்கு பூரா குடின்னு சொன்னாரு. என்ன இன்னைக்கு அதுதான் சொல்றேன், இறைக்கிற கிணறு வத்தவே வத்தாது. அந்த இறைக்கிற கிணறு தான் என்னுடைய மாப்பிள்ளை. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய, அதாவது இந்த படத்துடைய கதையில வரக்கூடிய அந்த ஆலயம் சிலை, அது மொத்தமா 2-3 கோடி ரூபாய் போட்டு கோயிலை கட்டி அந்த கோயிலுடைய செட்டு, நிறைய படத்தில் செட்டு போட்டு எடுப்பாங்க. இது லைவ் கோயில், லைவ் விவசாய நிலம், லைவ் வந்து பாத்தீங்கன்னா குடிகார பசங்க எல்லாமே இதுல இருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் திருத்தக்கூடிய இந்த சமூகத்துக்கு தேவையான படம் இது. வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தாங்கன்னா எத்தனை படம் சண்டை போட்டு கண்ணெடுத்து சொல்றது எல்லாத்தையும் பார்த்திருப்பாங்க. இதுல பார்க்கும்போது எப்படியா இருந்தாலும் ஒரு 20% மக்கள் திருந்தி தன்னுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைத்து வாழக்கூடிய திரைப்படமாக அமையும் என்பது. ஏன்னா என்னோட கதை எழுதுற மாதிரி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா, அந்த இடத்துல நின்று களத்தில் நின்று டீ காப்பி எடுத்து கொடுத்து சாப்பாடு எடுத்து கொடுத்து, சாப்பாடு குறை வைக்க மாட்டோம். ப்ரொடியூசர் சொல்லுவாரு, எதுக்கு குறை வைக்காம சாப்பாடு என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுப்போம், கடையில் ஹோட்டலில் விட்டுருவோம், நீங்க சாப்பிட்டாங்க நான் பில்லு கட்டிக்கிறோம்போ. அந்த மாதிரி இப்போ சிங்கராஜ் சார் சொன்னார் பாருங்க, கடைசியாக அந்த மாதிரி தான் எங்களுடைய இது. ஆனால் நிச்சயம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு சமூகத்தினுடைய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய படமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேசலாம், எல்லாருக்கும் பசிக்கும். இன்னும் நம்ம கூல் சுரேஷ் சார் அவருடைய இந்த படத்தை பற்றி கொஞ்சம் சில விஷயம் பேசுவார், அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுவார். ஏன்னா இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணி பெரிய அளவில் கொண்டு போகணுங்கிறதுக்கு எல்லாரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும். அதே போல் என்னுடைய மகன் விமல்ராஜ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவை பற்றி தெரிஞ்சவர் எனக்கு தெரியாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்று டைரக்டர்கிட்ட மற்ற படக்குழு சொன்னார். அதெல்லாம் மாற்றி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதாக பார்த்தீங்கன்னா இப்போ கணேஷ் சார் இருக்காரு, அவருடைய இது பற்றி சொல்லணும். ஒரு இடத்துல தான் வருவார். இது பார்த்தீங்கன்னா நான் 50 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு சினிமா பார்த்த ஃபீல் வந்துச்சு. அவர் வாய்ஸை கேட்கும்போது ஒரு 50, அவர் வந்து சும்மா சிங்கராஜ் சாரோட வந்தார். அந்த படத்தில் ஒரு வாய்ஸ் இருக்கு, அந்த ஒரு பஞ்சாயத்து வாய்ஸ், அது பார்த்தீங்கன்னா அது அந்த படத்துக்கே ஒரு பெரிய மெருகேற்றி இருக்கக்கூடிய வாய்ஸா இருக்கு. அது 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இது வாய்ஸ், அந்த டோனு, அந்த இதெல்லாம் இருக்கு. அதே போல சகோதரி அவங்க ஒரு பண்ணியிருக்காங்க பாருங்க, அது நான் சொல்லக்கூடாது, ஏன்னா கதையை சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஒரு மொட்டை வெயில்ல முட்டியை போட்டுலாம் மலை மேல நடந்திருக்காங்க, ஏறி இருக்காங்க. இது போன்ற முட்டி போட்டுக்கிட்டு, அப்போ ஒரு முட்டி போட்டுக்கிட்டு ரியலா ஏறும்போது எப்படி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரியலா பண்ணதுதான். இப்போ ஏன் சண்டை பயிற்சியில் சுரேஷ் பாபு சார் இது பண்ணும்போது ரியலாக அந்த பாட்டில் உடைச்சி கையை குத்திடுச்சு, கையை வெட்டி பிடிச்சி ரியலாக வெட்டி பிடிச்சி. அதே போல் வந்து நம்ம மூர்த்தி இன்ஸ்பெக்டர், அவருக்கு ரியலான அடின்னா 4 நாள் எழுந்திரிக்க முடியாது. அடி எப்படி பட்டுடுச்சு அவருக்குலாம். அதாவது சண்டை வில்லனா இருக்கிற பசங்கள அடி. அது மாதிரி மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சமரசமே இல்லை. எனக்கு இப்படி வரணும்னா இப்படி வரணும் சண்டை அப்படின்னா, அதான் சொன்னேன் சின்ன படங்கிறாங்க. இது வந்து எனக்கு சின்ன படம்னா இது எப்படி தெரியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
சதீஷனுடைய நடிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது அவர் வந்து லவ் பர்சன், இவர் வந்து கிரைம் பர்சன், அவ்வளவுதான். இதுல வந்து கதையை சொல்லிட்டோம்னா அப்புறம் ஏதாவது என்ன அது தெரியல. அது ஏன்னா படம் ஏன்னா எங்களுக்கு புதுசு சினிமா. அப்போ வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கு. ஆனா இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறும். அதே போல இந்த படத்தினுடைய அதாவது அதாவது துவக்கமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய துவக்கமே ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கி தரக்கூடிய அளவுக்கு தான் இந்த படம் இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வந்து இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்ரு, அதாவது ஒருங்கிணைப்பாளர் தான். இதுக்கு எல்லாமே பச்சையம்மன் மறு உருவத்தில் இங்க மேடையில் அமர்ந்து இருக்கிற என்னுடைய மாப்பிள்ளை டாக்டர் வடிவேலன் தான் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமைங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். என்றுமே உங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நாங்களும் உங்களை தொடர்ந்து வருவோம் ஐயா. அடுத்தபடியாக நம்ம இடத்துல பேசக்கூடிய நபர் ஐயாவை சொன்ன மாதிரி தான் எளிமையான மனிதர், சமூக சேவகர், சிந்தனை சிற்பி, பல திறமைகளை கையிலே வைத்துக்கொண்டு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய எளிமையான மனிதர். இன்றைய காலகட்டத்தில் ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே நான் அவ்வளோ பெரிய ஆளு இவ்வளோ பெரிய ஆளுன்றாங்க. உதாரணத்துக்கு ஒரே ஒரு திரைப்படத்திலேயோ இல்லை குறும்படத்திலேயோ நடிச்சுட்டு நான் இத்தனை படம் பண்ணேன் அத்தனை படம்ன்ற மாதிரி ஒரு பெரிய லெவலில் யோசிப்பாங்க. உதாரணத்துக்கு தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பல திறமைகளை கையில் இருக்கும், பல சேவைகளையும் செஞ்சுருப்பார். ஆனால் அவரும் ஐயா சொன்ன மாதிரி தான், கோவப்பட்டே நான் பார்த்ததில்லை. அவர் வீட்லேயாவது கோவப்படுவாரா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எவ்வளோ அவரை கோவப்படுத்தியிருக்கோம். ஆனாலும் எளிமையாக எங்கள் இடத்துல பேசி எங்களை அவ்வளோ வழிநடத்தி கொண்டு போவார். எங்கள் தயாரிப்பாளர் பாசமிகு அண்ணன் டாக்டர் வடிவேலன் பிஜே அவர்களை இந்த இடத்திலே பேசுமாறு தாழ்மையுடன் அன்போடு அழைக்கிறோம். வருக 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 அண்ணன் டாக்டர் வடிவேலன் பிஜே தயாரிப்பாளர். அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த ஊடகங்கள் தான் இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட சின்ன விஷயங்கள் தான். எங்களை வந்து மாமா சொன்ன மாதிரி கூப்பிட்டாரு சுரேஷ் தம்பி. நாங்கள் சினிமாவில் எங்களுக்கு செட் ஆகாதுப்பா, நிறைய தொழில் பண்ணுறோம் அப்படின்னா. ஆனால் அவர் நம்பி ஏன்னா வேற ஒருத்தரை நம்பி தான் இதில் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் 4 பேர், நன்னாரி வினோத்து, அவர் மொத்தம் 4 பேர் தான். அப்போ நடராஜ் சார் கூட இருந்தார். பூஜைக்கு தான் நாங்கள் போனோம். அவர் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்தோடனே இங்கே பாதி கால்வாசி படம் வந்துச்சு நினைக்கிறேன். ஒரு 25-30% படம் வந்ததை எடுத்தது வந்து அவர் விலகி போயிட்டார். அதுக்கப்புறம் தான் நம்ம தலைவரும் பண்ணோன்னாரு. அதேமாதிரி இது தம்பி வந்து நான் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற வெறி அவருக்காக முழுக்க நான் உண்மையை சொன்னால் நம்ம டைரக்டருக்காக தான் நாங்கள் இதில் வந்தோம். உண்மையான விஷயம் அதுதான். அதனால் அதுக்கப்புறம் நான் சந்தோஷ் ஏற்கனவே வந்து எனக்கு கோயிலுக்கு ஒரு 3 சாங் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் யார் மியூசிக் டைரக்டர்னு கேட்டேன். பூவரசனையும் கூப்பிட்டு ஒரு சாங் இங்கே பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா கோயிலுக்கு 3 சாங் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த கதையை கேட்ட உடனே என்னென்னா நிஜமாகவே எனக்கே நடந்த மாதிரி இருந்தது. அந்த ஸ்டோரி, கோயில் ஸ்டோரி வந்து ஒரிஜினலாக நான் கோயில் கட்டி அந்த இடத்துல என்னை கட்ட விடாமல் 8 வருஷம் கழிச்சு தான் திரும்பி அதை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணேன். ஒரு 3-4 கோடி ஆச்சு. அதே மாதிரி இருந்தது, அதுவும் பிடிச்சிருந்தது. இது மட்டும் இல்லாமல் இதில் நடித்த நடிகர்கள் இந்த ரிவ்யூ பார்க்கும்போது பெஸ்ட்டு ஆக்டர்னா உண்மையை சொல்ல இந்த பாப்பா தான். ஏன்னா பக்கா அந்த சீன் வந்தாவே அழுகிற மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மாஸ்டர் கூட நிறைய சண்டை போட்டிருக்காரு. ஏன்னா மாஸ்டர் சொல்லனா கோச்சிக்குவார். அவர் அந்த ஃபைட் சீனில் இருக்கார். அண்ணனும் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. இவர் மட்டும் இல்லை, அங்கே நிறைய பேர் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அனைத்து நண்பர்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நான் ஒரு சின்ன ஒரு கடுகு தான். இது முழு வேலையும் பார்த்தது தலைவர் தான். நான் பணம் கொடுத்தது மட்டும்தான். நான்
மற்ற வேலைக்கெல்லாம் நான் போகல, நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காரு. முழு நேரம் அங்கேயே உட்காந்து வேலை செய்கிறது. நான் கொஞ்சம் ஜாலியான வேலை, நான் போயிடுவேன். அவர் தான் முழு வேலையும் பார்த்துருக்காரு. இந்த பெருமை எல்லாம் அவருக்கு தான் சேரணும். இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைகிறதுக்கு இன்னும் நான் என்ன செய்யணுன்றது அவங்க சொன்னாங்கன்னா அதை நான் செஞ்சிருவேன். அதேமாரி ஆடியோ லான்ச்சுக்கு செலிபிரிட்டி வர வைக்கிறேன்னு இருக்காரு. அதையும் நான் 2-3 ட்ரிப் பேசியிருக்கேன். அதையும் வர வச்சிருவோம். இந்த மீடியா நண்பர்கள் தயவு செய்து உங்கள் அளவுக்கு எவ்வளோ எஃபெக்ட் போட்டு எங்களை காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றி கொடுக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. உங்களை சாருன்னு கூப்பிட்றதா, அண்ணன் கூப்பிட்றதா, இல்லை தலைவர்னு கூப்பிட்றதா? தலைவர்னு கூப்பிட்டா தலைவர் கோச்சிக்குவார். அதனால் ஐயா முகத்துலேருந்து கோபம் வராது, சிரிப்பு மட்டுமே வரும். அடுத்தபடியாக நம்ம இடத்துல பேசக்கூடியவர் என்னுடைய நெருங்கிய நண்பர், சுரேஷ் பாபுக்கும் நெருங்கிய நண்பர், கலை போராளி, நடிப்பரக்கன், 2 படங்களை இயக்கி விரைவிலே ரிலீஸாக இருக்கும் மாபெரும் கலைஞன் திரு சேரா ராஜேஷ், நெய்வேலியை சேர்ந்தவர். அவரை அன்போடு பேச இதயம் கனிந்த வரவேற்புடன் வரவேற்கிறேன். வருக வருக வருக. அடுத்தபடியாக இன்ஸ்பெக்டர் சூர்யா, பேச்சுலர் பார்ட்டி திரைப்படத்தின் கதையின் நாயகி சோனியா தாஸ் அவர்களை அன்போடு பேச வருக வருக என அன்போடு அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? பசியில் சத்தமே காணும். நான் சத்தமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே இருந்தால் எந்த சத்தமும் வரல. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என் பேர் சோனியா. இந்த படத்தில் நான் ஒரு ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 2-வே ஸ்டோரி மாதிரி. ஸோ நானும் என்னோடய கேரக்டரை பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சான்ஸ் கொடுத்த சுரேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவர் எப்போவுமே சொல்லுவார், நான் பல பேர் பார்த்துருக்கோம், பட் எங்களுக்கு யாருமே சாட்டிஸ்ஃபை ஆகலை, பட் பண்ணதுக்கப்புறம் உங்களவுக்கு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவார். ஸோ அதை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை கரெக்டாக பண்ணியிருக்கேனா இல்லையான்னு தேட்டரில் நீங்களும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த சப்போர்ட்டை எப்போவுமே கொடுக்கணும் எங்களுக்காக, எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் எப்போவுமே உங்களோட சப்போர்ட் தேவை. தேங்க்யூ.